Conversion of binary code to gray code. Binary arithmetic related queries in the link description or comment box click பண்ணி binary arithmetic code link available இருக்கு. So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So coming to conversion of binary code to gray code, we need to follow two steps. Very first step நீங்க பாத்தீங்கன்னா record the MSB. So MSB stands for most significant bit. So கொடுத்திருக்க binary numberல உங்களோட left most digit தான் என்னன்னு பாத்தீங்கன்னா most significant bit. அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். So second step பாத்தீங்கன்னா going from left to right, உங்களோட binary numberல இருந்து left to right, add each adjacent pair of binary code bits to get the next gray code bit. Discard carries னு கொடுத்திருக்காங்க. So second step என்ன சொல்லிருக்காங்கன்னா left to right adjacent pair நீங்க add பண்ணிட்டு வரணும். So அதான் வந்து உங்களோட gray code நீங்க என்டர் பண்ணுவீங்க. So நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கேரிஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. So binary addition நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். 0 plus 0 என்னது 0. 1 plus 1 10 வரும். So 10ல நீங்க 0 தான் ஆன்சர் பண்ணுவீங்க. 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்ல கேரி ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல டிஸ்கார்ட் கேரிஸ் நீங்க ஆட் பண்ணும்போது 1 1 வந்து நெக்ஸ்ட் பேரா வந்தது போது நீங்க என்ன பண்ணணும்னா 0 தான் என்டர் பண்ணணும். இந்த 1 கேரி ஆகுது பாருங்க, அதை நெக்ஸ்ட் பிளேஸ்ல நீங்க கொண்டுட்டு போக கூடாது. டிஸ்கார்ட் கேரிஸ் இதை நீங்க விட்டுறணும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 0 plus 0, ஸோ சேம் டிஜிட் வரும்போது உங்களுக்கு இங்கே 0 கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பாருங்கள் 1 1, இங்கேயும் வந்து சேம் டிஜிட் வரும்போது உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வந்து நோட் பண்ண வேண்டியது சேமாக வரும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது 0 தான் கிடைக்க போகுது. பிகாஸ் 0 plus 0வும் பார்த்தீங்கன்னா 0 தான், 1 plus 1வும் பார்த்தீங்கன்னா 0. ஸோ சேம் 0 0 சேமாக தான் இருக்குது. 1 1 பார்த்தீங்கன்னா சேம் டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து 0 இருக்குது. அதான் இங்கே வந்து S is equal to 0 இருக்கும். S stands for same. இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்கள் காம்பினேஷன் 0 plus 1நாலும் 1 plus 0நாலும் அதோட ரிசல்ட் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் 0 1 டிஃப்ரெண்ட், இங்கே 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதோட ரிசல்ட் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது என்ன போட போகிறீங்க 1 இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம், ஆரல்ஸ் இந்த சிம்பிள் லாஜிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆட் பண்ணி பண்ணும்போது கேரிஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. சேம் டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு என்ன போட போகிறீங்க 0 போட போகிறீங்க. டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரப்போது 1 வருது. இதை அப்ளை பண்ணி தான் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பைனரி கோட் டு கிரே கோட். ஸோ நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள் 1 1 0 0 1 0 1 0. இங்கே பேஸ் 2 வந்து எதுக்கு வரும் பைனரிக்கு தான். ஸோ இந்த பைனரியை வந்து கிரே கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் பைனரி கோட் டு கிரே கோட் we need to follow 2 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை வந்து ரெக்கார்ட் பண்ண சொன்னோம். ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்றது உங்களோட லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட்டாக இருக்கும். ஸோ the most significant bit, அதாவது உங்களோட left most, உங்களோட பைனரியோட left most digit என்ன இருக்கு இது 1. இதுதான் வந்து உங்களோட most significant bit. இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். Because the most significant bit in the gray code is the same as the corresponding most significant bit in the binary number. So same இருக்கனால தான் என்ன பண்ண போறோம், இங்க என்ன இருக்கோ அதே தான் எழுத போறோம். இன்கேஸ் இங்கே 0 இருந்ததுன்னா அதே தான் இங்கேயும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம இங்கே வந்து உங்களோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் உங்களோட லெஃப்ட் மோஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 0 எழுதால் 0 எழுதணும், 1 இருக்கிறனால இங்கே நம்ம 1 எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம், அட்ஜசன்ட் பேரை ஆட் பண்ணணும். ஸோ பைனரி கோடில் அந்த எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னோம், லெஃப்ட் டு உங்களோட லெஃப்ட்லேருந்து நீங்கள் ரைட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அட்ஜசன்ட் பேருன்னும் போது இங்கே 1 வந்து ரெக்கார்ட் பண்ணால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெண்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 plus 1 நம்ம சொல்லியிருந்தோம் 1 plus 1 வந்து 10, அதில் வந்து 0 போடணும், 1 வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், கேரிஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும்னு சொல்லணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சேமாக இருக்கும்போது 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 1ன்னு சொன்னோம். அந்த லாஜிக் இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ சேமாக இருக்கும்போது 0, இங்கே 1 1 இருக்குது. சேமாக இருக்கும்போது என்ன போடணும் 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது என்ன போட சொல்லியிருக்கோம் 1. ஸோ இங்கே சேமாக இருக்கிறனால நம்ம இங்கே என்ன போட போகிறோம் 0 போட போகிறோம். நெக்ஸ்ட் டிஜிட் என்ன வருது பாருங்கள் 0. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லாஜிக் 1 plus 1 10, அதில் 0 போடணும், 1 டிஸ்கார்ட் பண்ணணும், அந்த லாஜிக்லாம் விட்டுட்டு 1 plus 1 அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே இங்கே பாருங்கள் 1 1 இதை ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் சேமாக இருக்கும்போது 0 1 0 போட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 1 0, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 1 வரும்னு சொல்லி. ஸோ அங்கே 1 நம்ம இதுக்கு நேரம் போட போகிறோம். அடுத்து இது ரெண்டு அட்ஜஸ்ட் பேரை நீங்கள் ஆட் பண்ணணும். 0 0 சேமாக இருக்குது, ஸோ 0 வரும். அடுத்து இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 0 1 டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸு, ஸோ என்ன வரும் 1 வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணணும். 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ 1 வரும். 0 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ 1 வரும். அடுத்து இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ண 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ என்ன வரும் 1 வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 1 டிஜிட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 1 வரும்.
சேமாக இருக்கும்போது 0 ஒரு சிம்பிள் லாஜிக். ஸோ ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். 1 + 1 வந்து 0 போடணும். 1 வந்து டிஸ்கார்ட் பண்ணு, கேரிஸ்லாம் டிஸ்கார்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 0 1 போடுவீங்க, 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 0 + 1 1, 1 + 0 1. ஆட் பண்ணாலும் இதே லாஜிக் தான் வரப்போகுது. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் டிஜிட்ஸ் வரும்போது 1 + 1 அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் டிஜிட் 1 1 வருதுக்கு, ஸோ என்ன வரும் 0. சேம் வரும்போது 0. இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால இங்கே வந்து 1. ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இங்கே நீங்கள் போட்டுருவீங்க. மீதியில் நீங்கள் ஆட் பண்ணி வரதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ பைனரி கொடுத்துருந்தாங்க, இதை வந்து நம்ம கிரே கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, the gray code number will always have the same number of bits as the binary number. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இங்கேயும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ சேம் நம்பர் தான் இருக்கும். இந்த 2 கொஸ்டின்ஸ்மே உங்களுக்கான டாஸ்க். ஒன்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணி இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷனுக்கு நம்ம 2 மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ பைனரி அடிஷன் பண்ணுறவங்கள நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்லியிருந்தோம். சேம்னா 0, டிஃப்ரெண்ட்னா 1 வச்சு அந்த லாஜிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணோம். தேங்க்யூ.